Hi friends, welcome to GD Law Series. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா உங்களுடைய நிலம் இருக்கு. அந்த நிலத்துக்கான எல்லை எது வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமலே இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இல்ல பக்கத்து நிலத்துக்கும் உங்க நிலத்துக்கும் பவுண்டரி பிரச்சனை வருது. அந்த பவுண்டரி பிரச்சனையை சரி செய்யறதுக்காகவும் தான் இந்த வீடியோ. அதாவது நீங்கள் இப்போ ஒரு சர்வேயரை கூப்பிடனா அவர்கிட்ட இந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து மேனுவலாக கொடுத்து அவங்கள வர வைக்க வேண்டியது இருக்கும். ஆனால் வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எல்லாமே ஆன்லைனில் மாற்றிட்டதால ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸே இருக்குது. அந்த ஆன்லைனில் எப்படி சர்வேயருக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போர்ட்டலுக்கான வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து லாகின் என்ற பேஜை கிளிக் பண்ணிக்கங்க. லாகின் என்ற பேஜை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு சொல்லிட்டு கொடுங்க. இல்லை நீங்கள் புதுசாக இந்த வலைதளத்துக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த கீழே தமிழ் நிலம் வலைதளத்திற்கு புதியவரான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அந்த அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ வந்து நான் ஆல்ரெடி இந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கிறதால ஒன் டைம் ஓடிபி மட்டும் கொடுத்தேன்னா எனக்கு ஓடிபி நான் இப்போ என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ உள்நுழைன்னு கேட்டிருந்தேன். அந்த உள்நுழையை கொடுத்தாச்சு. அடுத்தது நேமு, தந்தை பெயர், தொலைபேசி எண், மின்னஞ்சல் எல்லாமே வந்து இதில் வந்துடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் அது எல்லாமே பட்டா மாற்றம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஊரகமாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, அதற்கான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இதற்கான வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம புல எல்லையை அளந்து காண்பிக்கிறதுக்காக தான் அப்ளை பண்ண வந்திருக்கோம். இப்போ அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜிலோட உங்களுடைய நேமு, மொபைல் நம்பர், ஃபீல்டு மெஷர்மெண்ட் புல எல்லையை அளக்கிறதுக்கான இது தான் இது. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து 60, ஒரு பவுண்ட்ரி ஃபீஸ்க்கு வந்து 200 பெர் வரும். கிராமப்புறங்களுக்கு 800 ரூபியும், நகர்ப்புறங்களுக்கு அதை விட டபுளாகவும் வரும். அடுத்தது வந்து அடுத்துன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க. அடுத்துன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகண்ட் வந்து ஃபில் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து லொக்கேஷனை வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் வந்துட்டு இதில் நீங்கள் வந்து சர்வீஸ் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸா இல்லை டிஸ்ட்ரிக்ட் உமனா இல்லை சீனியர் சிட்டிசனா, நான் வந்து ஜென்ரல்னு கிளிக் பண்ணுறேன். நீங்கள் எதுவோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது உங்கள் கிராமம் எதுவோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது நெக்ஸ்ட்டு சொல்லிவிட்டு இதை சேவ் கொடுக்கணும். ஒரு முறையும் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும். சேவ் ஆன பிறகு தான் இது ப்ரொசீட் ஆகும் கரெக்டாக. அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்த உடனே புல எண் கேட்கும். புல எண்ணுன்னு உடனே உங்களுடைய புல எண் எதுவோ அதை வந்து கொடுங்க. அடுத்தது வந்து உங்களுடைய உட்பிரிவு எண்ணு கேட்கும். அது உட்பிரிவு எண் என்னவோ அதை கொடுங்க. அடுத்தது வந்து எஃப்எம்பி டிராயிங் வந்து 4 வந்துருக்கு இல்லையா. இப்போ வந்து இதை சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கும். இதுவே நீங்கள் ஒரு சர்வே நம்பர் இல்லை நிறைய சர்வே நம்பர் இருக்குன்னா ஆட் நியூன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு சர்வே நம்பரு அதனுடைய உட்பிரிவு எண்ணையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டும் இதில் வந்து ஆட் ஆகிட்டே வரும். இப்போ வந்து இது ஓகே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேஜும் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஐ ஹாவ் ரீட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது யூபிஐ டிரான்சாக்ஷனா, கிரெடிட் கார்டா, நெட் பேங்கிங் இது எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். இதில் எந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து நான் ஒரே ஒரு சர்வே நம்பர் கொடுத்துருக்கதால 860 ரூபீஸ் வருது, 860 ரூபீஸ் வருது. இதுவே வந்துட்டு நீங்கள் 2, 3 ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகி வரும். இப்போ நீங்கள் சப்மிட் சொல்லிட்டு பே பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும்.
அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கையில் வச்சுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து சர்வேயர் வந்து விஏஓ வருவார், இல்லை சர்வேயர் வருவார், இல்லை தாசில்தார் வருவார், யார் வேணாலும் வருவாங்க. வந்துட்டு டைரெக்டாக உங்கள் நிலத்தை வந்து அளப்பாங்க. அளந்துட்டு அதற்கான ஸ்லிப்பு ஒன்று கொடுப்பாங்க, அதாவது ஒரு பில்லு ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் உங்களுக்கு எல்லை இருக்குது, இது வரைக்கும் உங்களுடைய எல்லை அளந்து மார்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஸ்லிப்பு கொடுப்பாங்க. இதை வச்சு பக்கத்து நிலத்துக்காரர்கிட்ட எதனா பிரச்சனைனாலும் நீங்கள் அதை சரி செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாத உங்களுடைய எல்லை எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.